ஏழை என்று யாரும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றிய பின் முதலமைச்சர் ஜெயலலிதா இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திர தின விழாவில் பங்கேற்க சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் வரவேற்று பாதுகாப்பு படை அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். The Chief Secretary introduces the Chiefs of Uniformed Services and Police officials. அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன்பின் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண தேசிய கொடியை முதலமைச்சர் ஜெயலலிதா ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ஜெயலலிதா, டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி பறப்பதற்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பே நம் செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பெருமை தியாகி வாஞ்சிநாதனையே சேரும் என்றார். சுதந்திரம் அடைவதற்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டையில் கொடிமரத்திற்கு கீழே பாரத மாதாவின் படத்தை வைத்து கொடிமரத்தின் மேல் பாரத மாதாவின் கொடியை ஏற்றி வைத்ததோடு நமது செங்கோட்டையில் பறக்கும் பாரத மாதாவின் கொடியானது சீக்கிரத்திலேயே பாரத தேசமெங்கும் வெற்றி கொடியாக பறக்க வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் தீர்க்கதரிசி வீரர் வாஞ்சிநாதன். உண்மையான சுதந்திரம் என்பது பொருளாதார சுதந்திரத்திலும் அனைவரும் சமம் என்ற நிலையிலும் உள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறினார். பொருளாதாரம் மற்றும் கல்வி மேம்பட தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் அவரது வாரிசுதாரர்களுக்குமான ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்களை நினைத்து பார்க்கும் இந்த வேளையில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 11,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 5,500 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை என்று எவரும் தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை ஏய்த்த சூளுரைப்பதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார்.